அட என்னடா இது, இவனை பார்த்து இந்த திருநாயெல்லாம் தெரிச்சு ஓடுதேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் இவன் கையில் இருக்கிற இந்த சின்ன கருவி தான். இப்படி திருநாய்களை தெறிக்க விடுற இந்த கருவி இவனே செஞ்சது. எப்படி இவன் இதை செஞ்சான், ஏன் இதை செஞ்சான் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அந்த கதையில நிறைய பாசமும் நிறைய பரிவும் கலந்துருக்கு. வாங்க அதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். ஒரு கதை சொல்லிட்டா சார். கேரள மாநிலத்தில் திருநாய் தொல்லை. எப்படி தப்பிக்க போறோம்? தமிழகத்தில் பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பேரூராட்சி பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதால் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி 4ஆம் வகுப்பு மாணவன் கிருஷ்ணகிரி பிடிஓ அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதே மாதிரி தாங்க இவனும் இவங்க அக்காவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ அடிக்கடி திருநாய் தொல்லைக்கு ஆட்பட்டு ஒரு நாளைக்கு அவங்க அக்காவுக்கு பயத்துல ஜுரமே வந்துருச்சு. அன்னைக்கு தாங்க இவன் யோசிச்சான், இந்த திருநாய் எல்லாம் தெறிக்க விடுற மாதிரி நம்ம ஒரு கருவியை செய்யணும்ட்டு. அதுதாங்க இந்த கருவி. இந்த கருவி எப்படி திருநாயெல்லாம் தெறிக்க விடுதுங்கிறத வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இந்த கருவியை செய்யறது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதுக்கு தேவையானது ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் தான். நம்ம துணிக்கடையில் கட்டப்பை கொடுப்பாங்க இல்லையா, அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுருவோம். இனிமேல் அப்படி குப்பையில் போடாதீங்க. அந்த கைப்பிடியில் இருக்கிற பைப்பை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 3 பைப்பை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அந்த பைப்பில் ஒரு பைப்பை எடுத்து இந்த மாதிரி முனையை ஹீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணாக்கா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் வேறு மெத்தடை பயன்படுத்தி ஹீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த ஹாட் ஏர் கன்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வாங்கினது தான். ரொம்பவே சீப்பு. தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப்பை எடுத்து அந்த ஹீட்டான அந்த எண்டில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன கப்ளர் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த பைப்போட இன்னொரு எண்டையும் ஹாட் ஏர் கன்ல ஹீட் பண்றேன். மிச்சம் இருக்கிற 3வது பைப்பை எடுத்து இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ரோல் பண்ணாக்கா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கப்ளர் கிடைச்சிரும். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன க்ளூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த க்ளூ ஸ்டிக்கை 2ஆக கட் பண்ணி சென்டரில் ஹோல்ட் பண்ணி மணி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக். இது டைலரிங் மெட்டீரியல் வைக்கிற கடையில் கிடைக்கும். 1 மீட்டர் இல்லை 1.5 மீட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஹோல் வழியாக எலாஸ்டிக்கை ஒரு பக்கம் முடிச்சு போட்டு இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம வச்சிருக்கிற பைப்பில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஒரு எண்டை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஹீட் பண்ணி கப்ளர் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பைப்போட ஒரு 2 வழியாக விட்டு இதை எடுத்துக்கோங்க. இன்னொரு எண்டை நம்மக்கிட்ட இருக்க 3வது பைப்பில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ இன்னொரு மணி மாதிரி இருக்கிற க்ளூ ஸ்டிக்கை இந்த எண்டில் போட்டு இப்படி ஒரு முடிச்ச போட்டுடணும். ஓகே, நம்மளுடைய திருநாய் விரட்டும் கருவி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த எண்டில் நம்ம இன்சுலேஷன் டேப் சுற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண கிராக் ஆகாமல் இருக்கும். இந்த எண்டில் இப்போ நான் இன்சுலேஷன் டேப் நல்லா டைட்டாக சுற்றிக்கிறேன். இதை மாதிரி ஹீட் பண்ண இன்னொரு எண்ட்லையும் இன்சுலேஷன் டேப் சுற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுடைய செட்டப் ஓவர். இப்போ இந்த மாதிரி 3 ஃபோல்ட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டிக் கிடைக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு எண்டை ரிலீஸ் பண்ணோம். செகண்ட் எண்ட் இப்படி தான் வரும். இதை நம்ம நடுவில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை கவர் போட்டோ நம்ம வச்சுக்கக்கூடாது. இதை இப்படியே தான் வச்சுருக்கணும். ஒன்று சொன்னாலும் கன்று மாதிரி சொன்னீங்க. இதை நம்ம வெளியில் போகும்போது நம்மளுடைய பேக்லேயோ இல்லை ஸ்கூல் போகிற பசங்களோட ஸ்கூல் பேக்லேயோ அந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பேக்லேயோ வச்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபீஸ் போகிறவங்க அவங்க பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். காய்கறி வாங்க போகிறப்ப, வெளியில் போகிறப்ப, இந்த மாதிரிலாம் அங்கேயா ஷாப்பிங் போகிறப்ப கூட நம்ம பையில் அப்படியே வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் டக்குன்னு எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சார் நீங்கள் கூட பேசிட்டே டக்குன்னு இங்கே பாருங்கள் சார். இதானா சார் உங்கள் டக்கு? எப்போ நீங்கள் திருநாய் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்களோ அதில் ஒரு 50 மீட்டர் முன்னாடியே இதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. திருநாயை பார்த்தோன்னே இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படிங்கன்னா இப்படி ரிலீஸ் ஆகும். இன்னொரு ரெண்டும் இப்படி ரிலீஸ் ஆகும். எவ்வளோதான். கண்டிப்பாக திருநாய் எதுவுமே கிட்டக்க வராது. உங்களை பார்த்து அலர்ட் ஆகி எஸ்கேப்னு தெரிச்சு ஓடிடும். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இதை ஒவ்வொருத்தருமே வீட்டில் கண்டிப்பாக ஒன்று செஞ்சு வச்சுக்கணும். நான் 2 ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 மம்மி. அவ்வளோதான். இனிமேல் திருநாய் தொல்லை உங்களுக்கு இல்லை. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? மேலும் இந்த மாதிரி தரமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.